வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்புக்கு நேராது என்று சொல்லியிருக்கிறேன். இந்த வருஷம் முழுவதும் எங்களை நடத்தினார். சங்கீதம் 65:11 வாசிக்கிறபடி வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிறேன், அது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது என்று சொன்னது போல இந்த வருஷம் முழுவதும் நன்மையினால் முடிசூட்டுங்க. நாங்க ஆசீர்வதிக்கப்பட்டு சாட்சியா இருக்கணும். எங்க உற்றார் உறவினர் முன்பாக சாட்சியா இருக்கணும். ஆண்டவரே, எங்களை கேவலமா பேசினாங்க, எங்களை நிந்திச்சாங்க, அவமானப்படுத்தினாங்க, அவங்க கண்களுக்கு முன்பாக யோசுவையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக அவனை மேன்மைப்படுத்துவேன். நல்ல கரங்களை தட்டி ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். உன்னை ஒதுக்கி தள்ளின, உன்னை அற்பமாக நினைத்த எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை மேன்மைப்படுத்துவேன். நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி, ஹல்லேலூயா. நல்ல நல்ல ஓசையுள்ள கைத்தாளத்தோடு ஓ glory to God. ஆமென். மேன்மைப்படுத்துவேன் எல்லா கண்களுக்கு முன்பாக, உன் ஜனத்துக்கு முன்பாக. ஆமென், ஹல்லேலூயா. மேன்மைப்படுத்து. உன் ஊழியத்தை ஆசீர்வதிப்பேன். உன் ஊழியத்தை அவன் இன்னும் ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. நீ வளருவாய். ஆமென். நீ வளருவாய். ஹல்லேலூயா. பூமியெல்லாம் நிரப்புவாய். ஆமென். பூத்து காய் காய்த்து. ஆமென். பூமியெல்லாம் நிரப்புவாய். ஹல்லேலூயா. ஆமென். இந்த தேசத்தில் பல இடங்களுக்கு, பல நாடுகளுக்கு உன்னை கொண்டு செல்வார். செய்வார். உங்கள் பிள்ளைகளை நடத்துவார். உங்களை ஊழியத்தில் அப்படி நடத்துவார்.